வணக்கம். இன்று 2021 தை 14ஆம் நாள் வியாழக்கிழமை. நேயர்களுக்கு இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதழ் TNTR செய்திகளை வாசித்து வழங்குபவர் ஜெயதர்ஷினி சிவசங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பம். வேளாண் திட்ட சட்டங்களை எதிர்த்து 60 விவசாயிகள் பலியான பின்பும் இன்னும் உடன்பாட்டுக்கு வராத இந்திய விவசாயிகள் பிரச்சினை. அமெரிக்காவில் ட்ரம்பிற்கு எதிராக பதவி நீக்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் மொய்க்கு மூலம் மருந்து செலுத்தப்படும் புதிய கொரோனா சிகிச்சை முறை சோதனை கட்டத்தில். கொரோனா கிருமியின் ஆரம்பம் குறித்து ஆராய சீனா சென்ற உலக சுகாதார நிறுவன ஆய்வுக்குழு. இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பணிப்புக்கு அமைய பொறியியல் வேலை பகுதியினரால் அளவீடுகள் மற்றும் கட்டட வரைபடம் வரையும் பணி நேற்று இடம்பெற்றது. மாணவர்களின் மேற்பார்வையோடு பொறியியலாளர், பல்கலைக்கழக கட்டட பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வை பிரிவினரால் நில அளவு திட்ட பிரமாணங்கள் போன்றன கணிக்கப்பட்டன. இடித்து அளிக்கப்பட்ட அதே இடத்தில் மீண்டும் தூவியை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹட்டன் நாவலப்பிட்டிக்கான சேவையில் ஈடுபடும் ரயிலின் முன்னால் பாய்ந்து 6 பிள்ளைகளின் தாயொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஹட்டனில் இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் தோட்டத்தை சேர்ந்த 6 பிள்ளைகளின் தாயான 72 வயதுடைய எஸ் மாரியம்மா என்பவரே நேற்று இரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே ஹட்டனில் இருந்து நாவலப்பட்டி சென்ற இரயிலின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஹட்டன் சிரேஷ்ட மரண பரிசோதகர் AJM பஷீர் முகமது தெரிவித்தார். ஹட்டன் ரயில் நிலையத்திற்கும் ரொசல்ல ரயில் நிலையத்திற்கும் இடையிலான மல்லியப்பூ பகுதியிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த ஹட்டன் காவல்துறையினர் சிதறி கிடந்த உடற்பாகங்களை டிகோயா கிளங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்வதாகவும் தெரிவித்தனர். தொடர்வன இந்திய செய்திகள். மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் டெல்லியில் 50 நாட்களுக்கு மேலாக அறவழியில் போராடி வருகின்றார்கள். இதில் 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 8 முறை மத்திய அரசுக்கும் விவசாயிகள் சங்கங்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் எந்தவிதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கின் 3 வேளாண் சட்டங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்தது. விவசாயிகளுடன் பேசி தீர்வு காண்பதற்கு 4 பேர் கொண்ட குழுவை அமைத்தும் உத்தரவிட்டனர். இந்த குழுவில் பூபீந்தர் சிங் பால், பிரேம்குமார் ஜோஷி, அசோக் குலாரி, அனில் கான்வாட் ஆகியோர் இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த குழுவில் இருந்து பூபேந்தர் சிங் விலகியுள்ளார். இதற்கிடையில் 9ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என மத்திய விவசாயத்துறை மந்திரி நரேந்திர சிங் தோமர் அறிவித்துள்ளார். இது குறித்து நரேந்திர சிங் தோமர் கூறுகையில், திறந்த மனநிலையுடன் விவசாயிகளின் தலைவர்களுடன் பேசுவதற்கு அரசு தயாராக இருக்கின்றது. நாளை மதியம் 12 மணிக்கு மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறும். இதில் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறும் என்ற நம்பிக்கை உள்ளது என கூறினார். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இதழ் TNTR ஊடகத்தின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். முதலில் அமெரிக்க செய்திகள். அமெரிக்க நாடாளுமன்ற கட்டிடம் தாக்கப்பட்டதற்கு ட்ரம்ப் தான் காரணம் என குற்றம் சாட்டி அவருக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான தகுதி நீக்க தீர்மானம் மீதான விவாதம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நடைபெற்றது. இதில் ட்ரம்புக்கு எதிரான தீர்மானம் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேறியது. முன்னதாக ட்ரம்ப் விடுத்த அறிக்கையில் ஆதரவாளர்கள் எவரும் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என கோரிக்கை விடுத்தார். மேலும் சட்டத்தை மீறும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது, கலகம் ஏற்படுத்தக்கூடாது எனவும் தனது அறிக்கையில் ட்ரம்ப் கோரியுள்ளார். அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியேறுகிறது.
ஜோ பைடனின் புதிய நிர்வாகம் 20ஆம் தேதி ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. இந்த தருணத்தில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ராபர்ட் ஓப்ரைன் பாதுகாப்பு சார்ந்த 10 பக்க ஆவணத்தை இரகசியமற்ற ஆவணமாக வகைப்படுத்தி அது வெள்ளை மாளிகை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்தோ பசிபிக் அமெரிக்காவின் இராணுவம் சார்ந்த கட்டமைப்பின் தயாரிப்பான இந்த ஆவணத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் பெறுமாறு: பாதுகாப்பு விஷயங்களில் இந்தியாவின் விருப்பமான கூட்டாளி அமெரிக்கா. இவ்விரு நாடுகளும் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் தெற்காசிய, தென்கிழக்கு ஆசிய மற்றும் பரஸ்பர அக்கறை கொண்ட பிற பிராந்தியங்களில் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்க்கின்றன. சீனாவின் எல்லை அத்துமீறல்களை எதிர்கொள்ளும் திறனை இந்தியா பராமரித்து வருகிறது. தெற்காசியாவில் இந்தியா முதன்மையானது. இந்திய பெருங்கடல் பாதுகாப்பை பேணுவதில் அது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தென்கிழக்கு ஆசியாவுடனான ஈடுபாட்டையும் அந்த நாடு அதிகரிக்கிறது. மேலும் தனது பொருளாதார, இராணுவ, தூதரக ஒத்துழைப்பை அமெரிக்க நட்பு நாடுகள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள பிற கூட்டாளிகளுடன் விரிவுபடுத்துகிறது. ஒரு வலுவான இந்தியா ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளின் ஒத்துழைப்புடன் சீனாவுக்கு சரிநிகர் சமமாக எதிர்நிலையில் நின்று செயல்படும். அமெரிக்காவும் ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள அதன் கூட்டாளிகளும் தங்கள் இறையாண்மையை பல்லவீனப்படுத்தும் நோக்கில் செயல்படும் சீனாவின் நடவடிக்கைகளை எதிர்க்கின்றன. பாதுகாப்பு கட்டமைப்பின் முக்கிய வழங்குனராகவும் முக்கிய பாதுகாப்பு கூட்டாளியாகவும் பணியாற்றுவதற்கான இந்தியாவின் உயர்வையும் திறனையும் விரைவுபடுத்துவதே எங்கள் நோக்கமாகும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் மூச்சு வழியாக மருந்தை செலுத்தி கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கும் புதிய முறை பிரிட்டன் மருத்துவமனைகளில் சோதனை முறையில் தொடங்கப்பட்டுள்ளது. இன்டர்ஃபெரான் பீட்டா 1A என்ற புரதத்தை மூச்சு வழியாக கொரோனா நோயாளிகளுக்கு செலுத்தும் சிகிச்சை முறையை பிரிட்டன் மருத்துவமனைகள் சோதனை முறையில் தொடங்கியுள்ளன. மனிதர்களை தீ நுண்மி தாக்கத்தினால் உடல் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த புரதத்தை மூச்சு வழியாக செலுத்துவதன் மூலம் கொரோனா நோயாளிகள் உடல்நிலை மோசமடைவதை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த சோதனை தொடங்கப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வுக்குழு கொரோனா வைரஸ் தொடர்பாக ஆய்வினை மேற்கொள்ள சீனாவின் வூஹான் நகரத்தை அடைந்தது. கடந்த 2019ஆம் ஆண்டின் இறுதியில் சீனாவின் வூஹான் நகரில் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது. உலகம் முழுவதும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திய கொரோனா தொற்று குறித்து உலக சுகாதார நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் சீனாவின் கொரோனா தொற்று குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக உலக சுகாதார நிறுவனத்தின் சார்பில் உலக நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் கொண்ட ஆய்வுக்குழு தயாராகி வந்தது. எனினும் சீன அரசின் அனுமதி கிடைக்க தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் உலக சுகாதார நிறுவனம் அதிருப்தி தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சீனாவின் கடவுச்சீட்டு சிக்கல்கள் நிவர்த்தி செய்யப்பட்டதை தொடர்ந்து உலக சுகாதார நிறுவனத்தின் 10 பேர் கொண்ட ஆய்வுக்குழு வூஹான் நகரத்தை அடைந்தது. 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு பின் ஆய்வுக்குழு ஆராய்ச்சி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் தொற்று தொடங்கிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். போர்த்துகலில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு தழுவிய பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளும் பொது முடக்கம் அறிவித்து தற்போது படிப்படியாக மீண்டு வருகின்றன. இந்நிலையில் போர்த்துகல் நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை போர்த்துகீசிய பிரதமர் அன்டோனியோ கோஸ்டா வியாழக்கிழமை வெளியிட்டார். 15 நாட்கள் விதிக்கப்பட்டுள்ள இந்த பொது முடக்கத்தையொட்டி அத்தியாவசிய பணிகள் தவிர மற்றவைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது போர்த்துகல் நாட்டின் 9வது பொது முடக்க அறிவிப்பாகும். போர்த்துகலில் கடந்த 24 மணி நேரத்தில் 10,556 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 8,326 பேர் தொற்று பாதிப்பால் பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் சைனோவாக் நிறுவனம் உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசி 50.4% செயல்திறனை மட்டுமே கொண்டுள்ளதாக பிரேசிலில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதன் மூலம் அந்த தடுப்பூசி தொடர்பான ஆய்வு முடிவுகளில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதை விட அது குறைவான செயல்திறனை கொண்டதாக இருப்பது புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கு முன்னர் சைனோவாக் தடுப்பூசி 91.25% செயல்திறன் கொண்டதாக இருப்பதாக துருக்கி ஆய்வாளர்களும் 65.3% செயல்திறன் கொண்டதாக இந்தோனேசிய அதிகாரிகளும் தெரிவித்திருந்தனர். சிரியாவில் ஈரான் ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழுக்கள் இருப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து வான் தாக்குதல் நடத்தி வருகின்றது.
ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுக்கும் சிரியா தங்களின் இராணுவ நிலைகளை குறிவைத்தே இஸ்ரேல் வான் தாக்குதல்களை நடத்துவதாக கூறுகிறது. இந்த விவகாரத்தில் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் நீடிக்கின்றது. சிரியா எல்லைக்குள் நுழைந்து வான் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் போர் விமானங்களை சிரிய வான் பாதுகாப்பு படை ஏவுகணைகள் மூலம் தாக்கி அளிக்கின்றது. இந்த நிலையில் சிரியாவில் ஈராக் நாட்டின் எல்லையொட்டி அமைந்துள்ள டெய்ர் அல் சவுர், மாயதீன் புல் கமல் ஆகிய நகரங்களில் இஸ்ரேல் நாட்டின் போர் விமானங்கள் நேற்று அதிகாலை திடீர் தாக்குதல் நடத்தின. அமெரிக்க உளவுத்துறை அளித்த தகவலின் பேரில் மேற்கூறிய நகரங்களில் ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகளின் பதுங்கு குழிகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் பற்றி இஸ்ரேல் ராணுவம் எதுவும் குறிப்பிடவில்லை. அதே சமயம் இஸ்ரேலின் வான் தாக்குதலில் 23 பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் 15 பேர் ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகள் என்றும் 8 பேர் சிரியாவைச் சேர்ந்த அப்பாவி மக்கள் என்றும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் கொரோனா பரவலை தடுப்பதற்காக தலைநகர் டோக்கியோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜப்பான் அறிவித்துள்ள அவசர நிலை மேலும் 7 பகுதிகளுக்கு விரிவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் திகதி முதல் இந்த அவசர நிலை நடைமுறையில் உள்ளது. இந்த அவசர நிலையின் போது உணவகங்கள், மதுபான விடுதிகளை இரவு 8 மணிக்கு மூடுதல், அத்தியாவசியமற்ற காரணங்களுக்காக மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்த்தல் போன்ற நோய் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் வலியுறுத்தப்படுவார்கள். ஆனால் விதிகளை மீறுபவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி மீண்டும் அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பம். வேளாண் திட்ட சட்டங்களை எதிர்த்து 60 விவசாயிகள் பலியான பின்பும் இன்னும் உடன்பாட்டுக்கு வராத இந்திய விவசாயிகள் பிரச்சினை. அமெரிக்காவில் ட்ரம்பிற்கு எதிராக பதவி நீக்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் மொய்க்கு மூலம் மருந்து செலுத்தப்படும் புதிய கொரோனா சிகிச்சை முறை சோதனை கட்டத்தில். கொரோனா கிருமியின் ஆரம்பம் குறித்து ஆராய சீனா சென்ற உலக சுகாதார நிறுவன ஆய்வுக்குழு. இத்துடன் இன்றைய இதழ் TNTR செய்தி அறிக்கைகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை காலை எமது இதழ் TNTR செய்திகளை நேயர்கள் செவிமடுக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஜெயதர்ஷினி சிவசங்கர். நன்றி, வணக்கம் நேயர்களே.